அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரும் மே 18ஆம் தேதி வரைக்கும் உங்க லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார். இந்த சுக்கிரன் உங்களுக்கு மே 18ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும். அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியே போய் 6ல மறைஞ்சிருந்தார். உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசி அதிபதி கொடுத்தாருங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு உடல்நல தொந்தரவுகள் பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். ஏன்னா ருணரோக சத்ரு ஸ்தானம் 6ஆம் இடம், நோய் எதிரிகள் ஸ்தானம் இல்லையா, நோய் தாக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கும். சிலருக்கு கடன் தொந்தரவுகள் அதிகப்படுத்தியிருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தியிருக்கும். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் படுமோசமா இருந்திருக்கும். சிலருக்கு பணியிடத்துல பிரச்சனை, மேலதிகாரிகள் கிட்டையும் நல்ல பாண்டிங் இல்ல, சக பணியாளர்களும் ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. அரசு வழியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. முதலீடுகள்ல நிறைய மோசம் போயிருப்பீங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய லாஸ் கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்திருக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை பாடாப்படுத்தி இருக்கும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் அதிகரிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு யூரினரி ப்ராப்ளம் அதிகரிச்சிருக்கும், சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள். ஒரு சிலருக்கு சுகர், சர்க்கரை வியாதி அதிகரிச்சிருக்கும். பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான உபாதைகள் அதிகரிச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு வாகனத்தினால தொந்தரவு, ஒரு சிலருக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில நிக்கிறது, வீடு கட்டுறதுல தடைகள் கொடுக்கிறது, கடன் கேட்டா கடன் கிடைக்காம போறது, திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது மட்டும் இல்லாம திருமணம் ஆகிறதே பிரச்சனையா தான் இருந்திருக்கும். திருமண தடை நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல சுக்கிரனால வந்திருக்கும். அதே மாதிரி நீண்ட வழக்கையெல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும். தீராத வியாதி, தீராத பகை, நீண்ட கால கடன், பணிபுரியறதுல தடை, வயிறு சம்பந்தமான உபாதை, இது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சொல்லணும்னா அவ்வளோ சொல்லிட்டே போலாம். ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருவது, கலத்தர காரகன் சுக்கிரன் கலத்தர ஸ்தானத்துக்கு வருவது துலாம் ராசி என்பர்களுக்கு அவ்வளவு விசேஷம். குறிப்பா நீண்ட கால திருமண தடைகள் இந்த காலகட்டத்துல நீங்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதுசா காதல் மலரும். ஏன்னா ஆண்களுக்கு கலத்தர காரகனான சுக்கிரன், பெண்களுக்கு கலத்தர காரகனான செவ்வாயுடைய வீட்டுல இருக்கும் காரணத்தினால ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். மனைவியால அனுகூலங்கள் இருக்கும். நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவும், பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளாலையும் உங்க பெயர் புகழ் மேலோங்கும். நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானமும் இந்த 7ஆம் இடம் தான். அப்போ நண்பர்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்துல தேடி வருவாங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க. ஆனாலுமே இந்த சுக்கிரனால ஒரு சில தொந்தரவுகளும் உங்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது இல்லீகல் அஃபேர் எண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத கெட்ட சகவாசங்களை கொடுத்து அது மூலமா உங்க பெயர் கெடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதனால எதிர்பாலினத்தவர்கிட்ட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. செவ்வாயுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கும் காரணத்தினால எதிர்பாலினத்தவர் வகையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அஷ்டமாதிபதி 7ல இருக்கிறதுனால மனைவி மீது ஒரு சிலருக்கு தேவையில்லாத கோபம் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்காதீங்க. ஆணா இருந்தா மனைவி கிட்டையும், பெண்ணா இருந்தா கணவன் கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள பெருசா ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்காது, நெருக்கம் இருக்காது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பெண்கள் சகவாசத்தினால கைப்பொருளை இழக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். அதனால ரொம்பவும் கவனமா இருந்துக்கோங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு சிலருக்கு உங்க மனைவிக்கு
உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம். இப்ப சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள், கருப்பை சார்ந்த உபாதைகள், சர்க்கரை வியாதி இது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனைவியோடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஆனா இந்த அமைப்பு நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அங்க தங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம். நிச்சயம் வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணவரவுங்கிறது நிச்சயம் இருக்கும். ஆனாலுமே அஷ்டமாதிபதியா அந்த சுக்கிரன் இருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்யவும் வைப்பார். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை கவனமா கையால பாருங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லாம பாதுகாத்துக்கலாம். ஆக மொத்தம் பார்க்கும்போது சுக்கிரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லக்னாதிபதியா இருந்து சுப பலன்களையும், அஷ்டமாதிபதியா இருந்து ஒரு சில அசுப பலன்களையும் கொடுப்பார். ஆனா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.